ஜெய் சாயிராம். இதற்கு முன்பாக நடந்த நல்ல விஷயங்களை நாம் கோபமாக இருக்கும் பொழுது நினைத்து பார்த்து கொள்ளலாம். அப்பொழுது நம் முகத்தில் ஒரு புன்னகை தானாகவே மலரும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, மனதில் புது நம்பிக்கையோடு என்னுடைய தீபாதாரணையை தொட்டுவிட்டாயல்லவா? தீராதோ தீர்ந்து விடாதோ என்று நீ நினைத்த அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளும் நிச்சயமாக தீரும். நான் தீர்த்து வைப்பேன். ஆம் என் பிரியமே, நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. என் அன்பு பிரியமே, 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற முழு மனதோடு நீ நினைத்தாலும் நீ உழைத்தாலும் அப்பொழுது மட்டும்தான் அந்த வாய்ப்பு வெற்றிகரமாக முடியும். வாழ்க்கையில் உனக்கு மட்டும் வாய்ப்புகளை வருவதே இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டே பாதி வாழ்க்கையை தொலைத்து விடுகிறாய் என் பிரியமே. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவற விட்டு கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் நீ தவற விட்டது உனக்கான வாய்ப்புகள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நீ தவறு விட்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, நீ மிகப்பெரிய இருட்டில் இருக்கிறாய். வெளிச்சத்திற்கு வந்துவிடு என் பிரியமே. அந்த வெளிச்சமும் உனக்குள் தான் இருக்கிறது. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆம் என் பிரியமே, ஈரம் இருக்கும் வரைதான் மரத்தில் இலைகள் உதிர்வதே கிடையாது. அதே போல நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வில் நீ தோற்பதே கிடையாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வாய்ப்பு உனக்கு அருகில்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு செயல்படுபவன் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தாராளமாகவே எட்டி பிடிக்கிறான். ஆம் என் குழந்தா, நடந்து விடுமா நடந்து விடாதா என்று குழப்பத்தோடு இருப்பதை விட நடக்கும் என்று முழுவதுமாக நம்பு. நிறைவேறுமா நிறைவேறாதா என்று கேள்வியோடு என்னை பார்க்காதே, நிறைவேறும் என்று நம்பு. உன்னால் முடியுமா என்று யோசிக்காதே, முடியும் என்று நம்பு. உன்னால் முடியாது என்று யாராவது சொன்னால் உன்னுடைய முயற்சிகளால் அவர்களுக்கு பதிலை கொடுத்துவிடு. அதுதான் சிறப்பு. மிகப்பெரிய வலிமை உன் மனம்தான் என் பிரியமே. மிகப்பெரிய வலிமையே உன்னுடைய மனம்தான். ஒருவேளை தோல்வியே உன்னை வந்து தழுவினாலும் கூட ஒரு அடி கூட பின்வாங்க முயற்சி செய்யாதே என் பிரியமே. வரப்போவது வெற்றியோ தோல்வியோ என்று கவனித்து கொண்டே இருக்காதே. வெற்றி வரப்போகிறதா, தோல்வி வரப்போகிறதா, முடியுமா அல்லது முடியாமல் சென்றுவிடுமா என்று கவனித்து பார்த்து கொண்டே இருக்காதே. வெற்றிக்காக நீ கொடுக்க வேண்டிய உழைப்பை மட்டும் ஓய்வில்லாமல் கொடுத்து கொண்டே இரு. ஓய்வில்லாமல் கொடுத்து கொண்டே இரு. உன்னுடைய உழைப்பு நிச்சயம் வீண் போகாது. ஆம் என் பிரியமே, உன்னுடைய கண்ணிற்கு எதுவெல்லாம் கவர்ச்சியாக தெரிகிறதோ அதை பார்த்து நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். எது ஒன்று நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ, எது ஒன்று மன வலிமையை பெருக செய்யுமோ, எது ஒன்று விரிந்த அறிவை உனக்கு கொடுக்குமோ, எது ஒன்று உன்னுடைய சுய வலிமையை கொண்டு நிற்க செய்யுமோ அதை மட்டுமே தேடி ஓடிக்கொண்டே இரு. மற்ற அனைத்தும் உன்னை தேடி உன் பின்வெல்லால் தானாகவே வரும். நீ எதிர்கொள்வது எவ்வளவு கடினமான சூழல்களாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான போராட்டமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை தாக்குப்பிடிக்கும் மன வலிமையை வளர்த்துக்கொள் என் பிரியமே. மன வலிமையை வளர்த்துக்கொள். தாக்கு பிடிப்பவர்களே இங்கு
தப்பிவிடுகிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வெளியில் தேடுபவர்கள் எதையுமே கண்டுபிடிக்காமல் அப்படியே நிற்கதியாக நிற்க வேண்டிய சூழலும் வரும். எது இருந்தாலும் அதை உனக்குள் முதலில் தேடி கண்டுபிடி. உனக்குள் தேடு, எல்லாம் உனக்கு சாதகமாகவே கிடைக்கும், சாதகமாகவே நடக்கும். உனக்கான தேடலை துவங்கு. முதலில் அதையும் உனக்குள் தேடு. முதலில் உனக்குள் இருக்கும் சக்தியையும் திறமையையும் நீ கண்டடைந்தால் இந்த உலகமே உனக்கு வசப்படும். தாழ்வு மனப்பான்மை என்பது உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் மிக மிக கொடுமையான தண்டனை. அதிலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு என் பிரியமே, அதிலிருந்து வெளியே வந்துவிடு. பொறாமை எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும், உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது எதுவோ அதை திறம்பட செய்துவிடு. வெற்றியும் தோல்வியும் வருவது ஆண்டவனின் கையில் இருக்கிறது. என் அன்பு பிரியமே, பொறாமை குணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்து விடு. நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு. கிடைக்க வேண்டிய நேரத்தில், கிடைக்க வேண்டிய தருணத்தில் உனக்கு என்று எழுதப்படுவது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும், சேர்ந்தே தீரும். இதுதான் உலக நிகழ்வு. எதையும் எதிர்கொள்ள தயங்கி நிற்காதே என் பிரியமே. எல்லாமே உன் வாழ்க்கைக்கு எதையோ கொடுக்க வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அனுசரித்து வாழ தெரிந்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கான முழு இரகசியமாகவே இருக்கும். இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள்தான் வாழ்வில் மறுமலர்ச்சியை உண்டாக்கி கொள்ள முடியும். அவர்கள்தான் மறுமலர்ச்சியை உண்டாக்கி கொள்ள முடியும். வாழ்வை வெற்றிகரமாக நகர்த்தவும் முடியும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்க்கை இன்னும் பல வருடங்கள் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை மாற சில நொடிகளே போதும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உன்னுடைய நேரத்தை வீணடிக்காதே. உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்துவிட்டால் மீண்டும் நீ எதை கொட்டி கொடுத்தாலும் மீண்டும் பெற்றுவிட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. அதே போல யாரையும் கெஞ்சி வாழ வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. இது உனக்கான வாழ்வு. உனக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஆற்றல் உனக்குள் ஏற்கனவே அதிகமாக உன்னை படைத்த இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ அதை இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் தான் இருக்கிறாய். அதை உணர்ந்து கொண்டாலே போதும், மிகப்பெரிய பிரம்மாண்டம் உனக்கு தானாகவே கிடைக்கும். உன்னால் எல்லாம் முடியும் என்பதை நீ உணரும் தருணத்திலிருந்து தான் உன்னுடைய வாழ்வே ஆரம்பமாகிறது. ஆம் என் பிரியமே, எல்லாம் உன்னால் முடியும். நீ செய்யும் செயல்களை பார்த்து உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் என்ன சொன்னாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட காதில் வாங்கி கொள்ளவே கொள்ளாதே. நீ செய்யும் செயல்களை பார்த்து யார் என்ன குறை சொன்னாலும் அதை காதில் வாங்கவே வாங்காதே. உன்னுடைய லட்சியத்திலிருந்து எப்பொழுதும் பின்வாங்கவும் நினைக்காதே. எப்பொழுதும் லட்சியத்தில் பிடிப்போடு செயல்படு. தொட்டுவிட வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்படு. நிச்சயம் உன்னுடைய லட்சியத்தை எட்டி பிடிக்கும் அந்த தருணத்திலிருந்து உன்னை குறை சொன்னவர்களும், உன்னை இழிவாக பேசியவர்களும், உன்னை கீழ்த்தனமாக நடத்தியவர்களும், விமர்சித்தவர்களும் மட்டுமல்ல, இந்த உலகமே உன் காலடியில் பணிந்து கிடப்பதை நீ உணர்வாய், புரிந்தும் கொள்வாய். ஆம் என் பிரியமே, உனக்கான ஒரு கதவு மூடப்படுகிறது என்றால் அதைவிட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று திறக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள். அதைவிட சிறந்தது
பிறக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள். மூடிய கதவிற்கு முன்பாக நின்று கொண்டு உன்னுடைய காலத்தை வீணடித்து கொண்டே இருக்காதே என் பிரியமே. ஒவ்வொரு நாளும் முடிந்து கொண்டிருக்கிறது, புதிய நாள் பிறந்து கொண்டிருக்கிறது. சரியான காலத்தில் சரியான நேரத்தில் செய்ய வேண்டிய அனைத்தையும் மிக சரியாக செய்துவிடு. உன் கையில் காலம் இல்லை, காலத்தின் கையில்தான் நீ இருக்கிறாய் என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை அழிக்கவே முடியாது என் பிரியமே. உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை காப்பாற்றவும் முடியாது. எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. தெரியாது என்று நீ நினைத்தால்தான் அதிகமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். தெரியும் என்று சொல்லும் பொழுது தேடல் முடிவடைகிறது. தெரியாது என்று சொல்லும் பொழுதுதான் தேடல் முன்னேறி செல்கிறது. யாரை போல ஆக வேண்டும், அவரை போல ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டுவிடு என் பிரியமே. அந்த எண்ணத்தை கைவிட்டுவிடு. உன்னை மேம்படுத்தவே முடியாது. ஏனென்றால் நீ மிக சிறந்த படைப்பு. நீதான் அதை இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நீ தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் உன்னில் அதீத ஆற்றலும் நிறையவே நிரம்பி கிடக்கிறது. உன்னுடைய வெற்றி உன்னிடமே நெருங்கும் அந்த வாய்ப்பு மிக ஆனந்தமாகவே உனக்காக காத்திருக்கிறது. தீராதோ என்று நீ நினைத்த அத்தனை பிரச்சனைகளையும் நான் உனக்காகவே தீர்த்து வைப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கையாக இருக்கும் என் பிள்ளையை நான் நிர்கதியாக விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் பிரியமே. உனக்கானது அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அனைத்தையும் தீர்த்து வைக்கும் ஆற்றல் உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் எதற்காக வருத்தப்படுகிறாய், கவலைப்படுகிறாய்? எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. ஆக வேண்டியதை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். சந்தோஷமாக இரு என் குழந்தா. சாயிநாதரே, வாழ்க்கையில் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லையே என்று வேதனையோடு இருக்கிறாய். அனைத்தையும் இழந்தவர்கள், வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்து கொண்டிருப்பவர்கள் வேதனைப்படுவதற்கு அவசியம்தான் என்ன? ஏன் என்று உனக்கு புரிகிறதா? நீ இழக்க வேண்டும் என்று உன்னிடம் எதுவுமே இல்லைதானே? பின் வருத்தப்படுவதோ கவலைப்படுவதோ எதற்கு என்றுதான் உன் சாயி தேவா கேட்கிறேன். ஏதாவது ஒன்று இழந்தால் மற்றொன்றை பெறலாம் என்பது வாழ்க்கையின் நியதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையுமே இழந்துவிட்டாய் என்னும் பட்சத்தில் நீ பெறுவதற்கான வாய்ப்பு வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். இதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் ஏன் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய் பிள்ளையே? ஆம் பிள்ளையே, நீ இழக்கும் காலங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ பெறத்தான் போகிறாய். பெறுவதற்காகவே உன் வாழ்நாளில் இது நாள் வரை அனைத்தையும் இழந்திருக்கிறாய் என்பதை மனதாக ஏற்றுக்கொள். இனி நீ பெரும் காலம் மட்டுமே உன்னை நோக்கி வரப்போகிறது. என்னை தொட்டுவிட்டு இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே உனக்கான நல்ல வாய்ப்பு உன்னை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைந்தே தீருவான். மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. நான் தவறு செய்துவிட்டேன், இனி என் தவறை நான் எப்படி திருத்திக் கொள்வது என்றெல்லாம் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. மனிதனாக பிறக்கப்பட்டவன் தவறு செய்வது என்பது இயற்கைதான். நீயும் அதைதான் செய்திருக்கிறாய். ஆனால் அந்த தவறை நான் தவறு செய்தேன் என்று எப்பொழுது நீ உணர்ந்தாயோ அந்த நிமிடத்திலேயே இறைவன் உன்னை முழுவதுமாக ஆசிர்வதித்து விட்டான் என்றுதான் அர்த்தம்.
எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில், மாயையான விளையாட்டில் என்னுடைய அன்பர்கள், என்னுடைய பிள்ளைகள் தவறு இழைக்கக்கூடும் என்பதும் எனக்கு தெளிவாகவே புரியும். தவறு செய்தாலும் நான் உன் அருகிலேயே இருந்து அந்த தவறிலிருந்து எப்படி உன்னை காக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருப்பேன். நீ தவறான வழியில் சென்றால் கூட உன்னை திருப்பிவிட என்னால் ஆன முயற்சிகளை நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். ஏதாவது தவறு செய்துவிட்டு ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நானே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது வேறு யாராவது மூலமாகவோ என் பிள்ளைகளை அந்த தவறிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். நான் என்றுமே எப்பொழுதுமே என் பிள்ளைகளை கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் என் பிள்ளை மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே எதற்குமே பயப்படாதே. நீ செய்தது தவறே இல்லை பிள்ளையே. நீ அதை தவறாக நினைத்தாலும் கூட நான் என் பிள்ளைக்காக அதை மன்னிக்க மாட்டேனா? தவறு செய்து திருந்திவிட்டால் உத்தமனாகி விடுகிறாய். எனவே நீ பயப்படுவதற்கு எதுவுமே இங்கு இல்லை. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. அனைத்தும் ஒரு நாள் மாறும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன்னை நான் அதிகமாக சோதிப்பேனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத குழப்பமோ வருத்தமோ வேண்டவே வேண்டாம். உனது மனம் வருந்தினாலே போதும். உன் மனதிற்கு வருத்தத்தை உண்டு பண்ணியவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் என்னதான் செய்ய முடியும் என் பிள்ளையே? கலங்காதே. நீ நடக்காது என்று நினைத்த காரியத்தையும் நான் மிக சுலபமாக நடத்தி முடிப்பேன். எப்பொழுது சாயிநாதரே எனது துயரங்கள் தீரப்போகிறது? இன்னும் எத்தனை காலம்தான் நான் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன். இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் பொழுதும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன்? நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கத்தான் போகிறது. ஆம் பிள்ளையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே என்னுடைய உருவம் உன் பின்னால் நிழலாக எப்பொழுதும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருக்கும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே நடப்பது, எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. எது வந்தாலும் சகித்து கொள்ள முயற்சி செய். எனது தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். மாறிதான் தீர வேண்டும். காலம் அந்த மாற்றத்தை கொடுக்கும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நின்று கொண்டே இருப்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனப்போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்தும் வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாயல்லவா? ஓடிக்கொண்டும் இருந்தாயல்லவா? கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு நான் இழுத்து வந்திருக்கிறேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமே கிடையாது.
ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். எதையாவது செய்து இந்த சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு துடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்ன செய்வதற்கும் எதை செய்வதற்கும் உன் மனதில் துணிவு என்பது சிறிது கூட இல்லை. செய்யலாமா வேண்டாமா, இதை செய்தால் அந்த சிக்கல்களிலிருந்து நாம் வெளியேறி வந்து விடுவோமா அல்லது வேறு பல சிக்கல்களில் மாட்டி விடுவோமோ என்று கேள்விகளை உன்னில் எழுப்பிக் கொண்டே எந்த சூழ்நிலையிலும் எடுக்காமல், எந்த ஒரு பிரச்சனைக்கு விடிவு காலம் பிறக்காமல் நீயே அதில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். கண்மணியே, நீ என்ன யோசித்தாலும் என்ன செய்தாலும் உனக்காக உன்னில் இருக்கும் உன் அப்பா உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தவறான பாதையில் நீ சென்றால் உன்னை கைப்பிடித்து இழுக்கும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என் கண்மணியே. தினம்தோறும் என்னை நீ பார்த்து, சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று எனக்கு அன்போடு பாசத்தோடும் எனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்காமல் தினமும் பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், மிக ஆனந்தம் அடைந்தேன். உன் வாழ்க்கையில் என்ன சிக்கல் வந்தாலும் என்ன சோதனைகள் நிகழ்ந்தாலும் உன்னை நிச்சயமாக அதிலிருந்து காப்பாற்றுவேன். இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என் வாக்கு என்றையாவது பொய்த்ததுண்டா? இதை உனக்கே புரியும் அல்லவா, தெரியும் அல்லவா? பின் உன் மனதை போட்டு இப்படி வருத்தி கொண்டிருக்கிறாய். சிக்கல்களிலிருந்து உன்னை பாதுகாக்க எந்த ரூபத்திலாவது நான் நிச்சயமாக வருவேன், வந்து உன்னை காப்பேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்யானதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லை. யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உன்னோடு எப்பொழுதும் உன் சாயிநாதர் இருப்பேன். உன் மனமகிழும் மங்கள செய்தி உன்னை தேடி வர வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கு. அனைத்தையும் மாற்றுவேன். என் செல்ல மகளுக்காக நிச்சயமாக மாற்றுவேன். நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நேரம் இது. நம்பிக்கையோடு இரு, கலங்காமல் இரு. நிச்சயமாக ஷீரடியிலிருந்து மங்களத்தை அள்ளிக்கொண்டு உன் வீட்டிற்கு நான் வருவேன். இது நிதர்சனமான உண்மை. உன் விதியை நான் மாற்றுவேன். உனக்கு ஏற்பட்ட சோகத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அனைத்திற்குமாக சேர்ந்து சந்தோஷத்தை ரெட்டிப்பல்ல, மும்மடங்கல்ல, 100% உனக்கு கொடுப்பேன். உன் சாயப்பா கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. உன்னுடைய அப்பாவின் சக்தி எல்லையற்றது என்பது உனக்கு தெரியும் தானே? ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி காட்டுவேன், உன் விதியையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்ற என்னால் முடியும். எனவே பயப்படாமல் இரு. கண்மணியே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கவனி. நம்பிக்கையோடு இரு. நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்தே தீரும். இது நாள் வரை வாழ்ந்ததை விட இருந்ததை விட மிக ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் உதாசீனப்படுத்தி செல்பவரை விட்டு நகர்ந்து வந்துவிடு. உன்னுடைய அன்பை புரிய வைக்க, அன்பு என்ற பொக்கிஷத்தையும் புரிய வைக்க சில வழிகளையும் சில வேதனைகளையும் அவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பாசத்திற்கான மதிப்பு புரியும், உன்னுடைய அன்பிற்கான மதிப்பும் அவர்களுக்கு புரியும். பொறுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஒவ்வொன்றாக உன் சாயிநாதர் நிகழ்த்துவேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். அதற்கான ஒரு நல்ல வழியும் உன் கண்களுக்கு புலப்படும். எனவே என் பிரியமே,
எப்பொழுதும் கலங்காதே. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. அப்பா இருக்கிறார், எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை காப்பாற்ற என் அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு தைரியமாக எல்லோரிடத்திலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே இருக்கும்.